ஒரு நாள் கதீஜா மீண்டும் ஹிரா மலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறிக்கொண்டிருந்தார். அவரது வயது முதிர்ந்திருந்தது. அவரது நடையும் மெதுவாகியிருந்தது. ஒவ்வொரு அடியும் முன்பு இருந்ததை விட கடினமாக இருந்தது. ஆனாலும் அல்லாவின் தூதருக்கு உணவு கொண்டு செல்வதை அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை. அந்த தருணத்தில் ஜிப்ரீல் தோன்றி இவ்வாறு கூறினார்: கதீஜா, உங்களிடம் வரும்போது அவரது இறைவனிடமிருந்தும் என்னிடமிருந்தும் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். மேலும் சொர்க்கத்தில் முத்துக்களால் ஆன ஒரு மாளிகை அவருக்கு காத்திருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். அங்கு சத்தமோ சோர்வோ இருக்காது. இந்த உலகிலேயே சொர்க்கத்தில் இடம் உறுதி செய்யப்பட்ட ஒரு பெண்மணி அவர். ஜிப்ரீல் மற்றும் அவரது இறைவனால் சலாம் கூறி கண்ணியப்படுத்தப்பட்டவர். அவர் பாரமான சுமைகளை சுமந்தார். சொல்லொணா துயரங்களை தாங்கினார். இவை அனைத்திலும் ஒருமுறை கூட அவர் குறை கூறியதில்லை. ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை.